மஹிந்தவை கைது செய்தால் 400 ஆண்டுகள் சிறை. ரகசியங்களை அம்பலப்படுத்தும் பொன்சேகா. பாதாள உலக கும்பலுடன் சிக்கப்போகும் நாமல். கடும் அச்சத்தில் உதய கம்மன்பில. அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான தகவல். கொழும்பில் இருந்து யாழ் சென்ற தொடருந்துடன் மோதிய வாகனம். இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள். சுங்கத்தில் சிக்கியுள்ள 2000 வாகனங்கள். ரணில் சஜித் இணைப்பு வலியுறுத்தும் நாமல். முல்லைத்தீவில் இருந்து நாட்டு மக்களுக்கு அனுர வழங்கிய செய்தி. தேங்காய் திருடியவர் மீது துப்பாக்கிச் சூடு. சர்வதேச நீதி கோரி பளையில் தொடரும் கையெழுத்து போராட்டம். டீசலின் விலையை 120 ரூபாவினால் குறைத்த அரசாங்கம். பிரதி அமைச்சரின் சர்ச்சைக்குரிய கருத்து. ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள பாரிய போராட்டம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டு 400 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று ஃபீல்டு மார்ஷல் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கடந்த 2010 ஆண்டு ஆட்சி காலத்தின் போது நடந்த கடுமையான ஊழல்கள் காரணமாக மஹிந்தவை இவ்வாறு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சீனாவிற்கு 2010 ஆண்டு மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்ட பயணத்தின் போது 65 பேர் ஸ்ரீலங்கன் விமான சேவை விமானத்தில் அதிகாரப்பூர்வமாக அழைத்து செல்லப்பட்டனர். ரணில் விக்ரமசிங்க விடயத்தில் அரசாங்கம் நடந்து கொண்ட முறையை நான் வரவேற்கிறேன். ரணில் விக்ரமசிங்க செய்தது சரி என்று நான் கூறவில்லை. அவரது நிலையை பார்க்க எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர்தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவர். ஆனால் இந்த வழக்கில் அந்த அரசாங்கம் அமைத்த முன்னுதாரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச போன்றவருக்கு சுமார் 400 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும். என்னுடைய நெருங்கிய கூட்டாளிகளாக இருந்தவர்கள் என்பதால் ஜெனரல்கள், பிரிகேடியர்கள், மேயர்கள் மற்றும் கேடர்கள் உட்பட 35 மூத்த ராணுவ அதிகாரிகளை ஓய்வூதியம் இல்லாமல் ராணுவ சேவையிலிருந்து மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் வெளியேற்றியது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசியலில் கைது விவகாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்சவும் உதய கம்மன்பிலவும் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர்கள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குற்ற கும்பலுடன் தொடர்புடைய பல அரசியல்வாதிகள் உட்பட பலர் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் ஏற்கனவே அறிவித்துள்ளனர். இந்நிலையில் பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி தன்னை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக பல இடங்களில் புலம்பி வருவதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை இனங்களுக்கு இடையே வெறுப்பை தூண்டும் வகையில் கருத்து தெரிவித்ததற்காக உதய கம்மன்பிலவுக்கு எதிரான சட்டத்தரணி அச்சலா செனவிரட்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் கம்மன்பில கைது செய்யப்படுவதை தடுக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நாமல் ராஜபக்சவும் உதய கம்மன்பிலவும் ஊடகங்கள் முன் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு பொதுமக்களின் அனுதாபத்தை பெற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மறுபுறம் இருவரும் சட்டம் செயல்படுத்தப்படுவதை தடுக்க பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அரச ஊழியர்களுக்கான நிலுவை சம்பள உயர்வை 2026 ஆண்டு ஜனவரி மாதத்தில் வழங்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் பிராந்திய அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அடிப்படை சம்பளத்தின் ஆரம்ப உயர்வு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். நாட்டை அபிவிருத்தி செய்ய எங்களுக்கு ஒரு வலுவான அரசு துறை தேவை. ஒவ்வொரு வளர்ந்த நாட்டிற்கும் ஒரு வலுவான அரசு உள்ளது. ஒரு வலுவான அரசு உருவாக்குவோம் என ஜனாதிபதி குமார் திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இருந்து யாழ் சென்று கொண்டிருந்த தொடருந்துடன் மோதி பட்டாராக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. வவுனியா மன்னார் வீதியில் அமைந்துள்ள தொடருந்து கடவையின் கதவு மூடப்படாததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கதவை மூடும் பணியாளர் கதவை மூடி திறக்கும் அறையில் இருக்கவில்லை என்று மக்களால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் பட்டா வாகனத்தில் 2 குழந்தைகள் மற்றும் தந்தை பயணித்துள்ளனர். இதன்போது தந்தை வாகனத்திலிருந்து பாய்ந்துள்ளதுடன் வாகனத்தில் இருந்த 2 குழந்தைகளும் கடும் காயங்களுக்கு உள்ளான நிலையில் சிகிச்சைகளுக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,98,235 இருந்ததாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இது 20.4% அதிகமாகும். இலங்கை சுற்றுலா அதிகார சபை வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவிலிருந்து 46,473 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். இது 23.4% ஆகும். மேலும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 19,764
பேர், ஜெர்மனியர்கள் 12,500 பேர், சீனாவிலிருந்து 12,294 பேர் மற்றும் பிரெஞ்சு நாட்டினர் 10,495 பேர் இலங்கைக்கு வந்தனர். அதன்படி ஜனவரி 1 முதல் ஆகஸ்ட் 31, 2025 வரை சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 15,66,523 ஆகும். இவர்களில் 3,25,595 சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தும், 1,18,916 பேர் ரஷ்யாவிலிருந்தும், 1,51,141 பேர் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்தும் வந்ததாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளபடி சுங்கத்துறை தற்போது கிட்டத்தட்ட 2,000 வாகனங்களை வெளியிடாமல் வைத்திருப்பதாக தெரிய வருகிறது. மின்சார வாகனங்களில் இயந்திர திறனை அறிவிப்பதில் உள்ள சிக்கல் மற்றும் மூன்றாம் தரப்பு நாடுகள் மூலம் கடன் கடிதங்களை திறப்பது போன்ற 2 முக்கிய காரணங்களால் சுங்கத்துறை தற்போது கிட்டத்தட்ட 2,000 வாகனங்களை வெளியிடாமல் வைத்திருப்பதாக தெரிய வருகிறது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள மொத்த வாகனங்களில் சுமார் 1,000 மின்சார கார்கள் அவற்றின் இயந்திர திறன் குறித்து தகராறு காரணமாக அவை சுங்கத்துறையின் காவலில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மீதமுள்ள வாகனங்கள் இருப்பு மூன்றாம் தரப்பு நாடுகளிலிருந்து கடன் கடிதங்களை திறப்பதன் மூலம் வாகனங்களை இறக்குமதி செய்வதால் வாகனங்களை விடுவிக்க முடியவில்லை என்று இறக்குமதியாளர்கள் கூறியுள்ளனர். இதன்படி கடன் கடிதங்கள் பிரச்சினை காரணமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர். இந்த மாத இறுதிக்குள் அனைத்து தரப்பினரும் இந்த பிரச்சினைகள் குறித்து ஒரு உடன்பாட்டை எட்ட முடியும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களுக்கு விடுக்கப்படும் அதிக தாமத கட்டணங்கள் தொடர்பாக சில நிவாரணங்களை வழங்குமாறும் அவர்கள் அரசாங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இறக்குமதியாளர்களின் கூற்றுப்படி கடந்த மே மாதம் முதல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களுக்கான தாமத கட்டணம் ரூபாய் 1.5 மில்லியனாகவும், கொழும்பு துறைமுகத்திலிருந்து ரூபாய் 2.5 மில்லியனாகவும் அதிகரித்துள்ளது. இந்த அதிக தாமத கட்டணங்கள் காரணமாக வாகனங்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவற்றை விற்பனை செய்வதில் மிக சிரமத்தை சந்திக்க நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் ஒன்றிணைவு நன்மை பயக்கும் ஒன்றாக அமையும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களை சந்தித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தனது கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியையும் ரணில் விக்ரமசிங்கவையும் இணைப்பதற்கு தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்ததாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்களை பிரித்து அரசியல் செய்யக்கூடாது எனவும், மாறாக வெறுப்பை தவிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வெகு தூரத்தில் இருப்பதாகவும், அரசாங்கம் மக்கள் எதிர்நோக்கும் பிரதான பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெல் மற்றும் கரும்பு உற்பத்தியில் விவசாயிகள் பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும், ஆனால் அரசாங்கம் உள்ளூர் விவசாயிகள் மீது அக்கறை கொள்ளாது உணவை இறக்குமதி செய்வதில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து குடிமக்களும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை தற்போது நிரூபித்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இன்று காலை தொடங்கிய கப்துருசாவிய தேசிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். சட்டத்தையும் ஆட்சியையும் உறுதி செய்வதற்காக தாம் பாடுபடுவேன் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். அத்தோடு இழந்த அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக தெற்கிலும் வடக்கிலும் இனவாத அரசியல் போக்குகளினுடைய மெல்லிய மீண்டும் முணுமுணுக்கும் சத்தம் கேட்பதாக ஜனாதிபதி மேலும் கூறினார். இதன்படி வகுப்புவாத அரசியல் ஒருபோதும் பொது சேவைகளை வழங்கியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தோற்கடிக்கப்பட்ட அரசியல் குழுக்கள் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு இனவாத கருத்துக்கள் ஒரு அழிவுகரமான கருவியாகும் என்றும் கூறியுள்ளார். தென்னந்தோப்புக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தேங்காய் திருடியவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை மாத்தளை கோகலன்வல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, 2 சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை சுமார் 20 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தென்னந்தோப்பில் தேங்காய்களை திருடிச் செல்ல முற்பட்டுள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்தார். எவ்வாறாயினும் அவர் காயத்துடன் 500 மீட்டர் வரையான தூரமோடி கொகலன்வல பிரதான வீதியில் வீழ்ந்த நிலையில் அவரை அங்கிருந்த மக்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நபர் அந்த தென்னந்தோப்பில் பலமுறை தேங்காய் திருடியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் தோப்பின் காவலில் ஈடுபட்டிருந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை அனுமதியின்றி தென்னந்தோப்புக்குள் நுழைந்து தேங்காய் திருட முயன்ற மற்றொரு சந்தேக நபரை கைது செய்து மகாவெல்ல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செம்மணி மற்றும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுழிகளுக்கானதும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் பழையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த போராட்டம் நேற்றைய தினம் பழைநகர பகுதியில் பலத்த வரவேற்பின் மத்தியில் காலை 9 மணியளவில் ஆரம்பமாகி இன்றைய தினம் தொடர்ந்து வருகிறது. இந்த கையெழுத்து போராட்டமானது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்று வருவதோடு இன்றைய தினம் கையெழுத்து போராட்டத்தில் பழைய பிரதேச சபை உறுப்பினர் ஈஸ்வரன் டயாலினி உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு லிட்டர் டீசலின் விலையை 120 ரூபாவினால் குறைத்துள்ளதாக பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்ட போது ஒரு லிட்டர் டீசலின் விலை 363 ரூபாவாக காணப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து டீசலின் விலை இவ்வாறு லிட்டர் ஒன்றுக்கு 120 ரூபாய் என்ற அடிப்படையில் குறைவடைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகளும் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள முன்னர் வெள்ளை டீசல் ஒரு லிட்டர் 307 ரூபாவாகவும் சூப்பர் டீசல் ஒரு லிட்டர் 352 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டது. இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இறுதியாக மேற்கொள்ளப்படவில்லை. திருத்தங்களின் போது வெள்ளை டீசல் ஒரு லிட்டர் 283 ரூபாவாகவும் சூப்பர் டீசல் ஒரு லிட்டர் 313 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அரசாங்கத்தின் முக்கிய பிரதி அமைச்சர் ஒருவர் விலை மாற்றம் தொடர்பில் வெளியிட்ட கருத்து சமூகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவம் செய்யும் சில முக்கியஸ்தர்கள் அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தும் வகையில் சில சர்ச்சை கருத்துக்கள் வெளியிடும் சந்தர்ப்பம் அதிகரித்துள்ளன. கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலுள்ள ஒருவழி பாதையின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டம் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டம் காரணமாக காலை முகத்திடலிலிருந்து கொள்ளுப்பட்டி நோக்கி செல்லும் வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 6 பேருக்கு ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது.